வெல்கம் பேக் டு எல்பி அக்வாரியம். இந்த மாதிரி நான் பவுல் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பட் இதில் நான் 3 டெட்ரா ஃபிஷ் விட்டிருக்கேன். இது ஒன்லி டெக்கரேஷன் பர்பஸ்க்கு விட்டிருக்கேன். பட் இப்படி விடக்கூடாது, ஒரே ஒரு டெட்ரா ஃபிஷ் தான் விடணும். அதுதான் கரெக்டான ஸ்பேஸ் அதுக்கு. இப்போ 3 டெட்ரா ஃபிஷ் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ரெக்டாங்குலர் டேங்க்கில் விடலாம். ஃபில்ட்ரேஷன் இல்லாமல் கூட 3 டெட்ரா ஃபிஷ்க்கு இந்த டேங்க் போதுமானது. இதை விட அதிகமாக நம்ம ஃபிஷ்ஷஸ் வளர்க்கணுன்னா கண்டிப்பாக ஃபில்ட்ரேஷனோட இன்னும் பெரிய டேங்க்கில் தான் வளர்க்கணும். அந்த பவுல் வந்து நான் சும்மா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக காமிச்சேன். பட் நான் அதில் ஒரு டெட்ரா ஃபிஷ் தான் விட்டிருக்கேன். பவுல் வந்து ஃபைட்டர் ஃபிஷ்க்கு தான் ஆப்டானது. பட் இந்த மாதிரி டெட்ரா ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம ஃபில்ட்ரேஷனோட டேங்க்கில் இது மாதிரி ரெக்டாங்குலர் டேங்க்கில் வளர்த்துனா ரொம்ப டேஸ்க்கு வரும். அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீ ஸ்பேஸில் சுற்றிட்டுருக்கும். இது மாதிரி மணி பிளான்ட் லீவ்ஸ், தென் ஷெல்ஸ் அண்ட் கலர் சாண்ட்ஸ் போட்டால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து எல்பி அக்வாரியம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தென் ப்ரீவியஸ் வீடியோஸில் கோல்ட் ஃபிஷ் எக் வந்து 3 மட்டும் ஹேட்ச் ஆச்சுன்னு காமிச்சேன். பட் அதில் வந்து 3 குட்டியில் 2 குட்டி அப்போவே 2-3 டேஸ்லேயே இறந்துடுச்சு. ஒரு குட்டி மட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அது வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் அந்த குட்டியோட க்ரோத்தை வந்து அப்டேட் பண்ணுறேன்.